Hello learners, welcome to VLSI. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா Q. இந்த செஷன்ல பாத்தீங்கன்னா Qனா என்ன, அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, Q மெத்தட்ஸ், தென் சாம்பிள் கோட், தென் ரிசல்ட்ஸ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா Qனா என்ன அப்படின்றத பார்க்கலாம். Q அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் அரே மாதிரியே தான் இருக்கும். இதுல பார்த்தோன்னே நம்ம டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். அரேக்கும் Qக்கு என்ன டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா, இந்த டைமென்ஷன் பாக்ஸ்க்குள்ள நம்ம வந்து டாலர் யூஸ் பண்ணியிருப்போம் Qனா. ஆனா வந்து அரேனா வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ்டு சைஸா இருந்தா சைஸ் மென்ஷன் பண்ணியிருப்போம். டைனமிக் அரேனா எந்த சைஸும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டோம். அசோசியேட்டிவ் அரேனா இருந்துச்சு நமக்குள்ள வந்து டைப் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். பட் Qனா என்ன யூஸ் பண்ணியிருப்போம்னா இந்த மாதிரி டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து Q அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் Qனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டர்டு கலெக்ஷன் ஆஃப் ஹோமோஜீனியஸ் எலமெண்ட் சொல்லுவாங்க. அதாவது நம்ம என்ன ஆர்டர்ல உள்ள கொடுக்குறோமோ அந்த ஆர்டர்ல தான் வந்து Qல வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்றத நான் போக போக சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா Q எதை மாதிரியே இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் டைமென்ஷன் அன்பேக்டு அரே அதே மாதிரியே இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன் டைமென்ஷன் அப்படின்னா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரே ஒரு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் யூஸ் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அன்பேக்டு அரேனா வேரியபிள் நேம்க்கு அப்புறமேட்டு நம்ம வந்து டைமென்ஷன் மென்ஷன் பண்ணியிருந்தோம்னா அது வந்து அன்பேக்டு அரே. வேரியபிள் நேமுக்கு முன்னாடி இந்த டைமென்ஷன் மென்ஷன் பண்ணியிருந்தோம்னா அது வந்து பேக்டு அரே. ஸோ இதை பத்தி நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த Qவோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா க்ரோவும் ஸ்ட்ரிங்கும் ஆகும் ஆட்டோமேட்டிக்லி. நம்ம அதுல இருக்கிற எலமெண்ட்டை வெளியே எடுத்தோம்னா, அதாவது அந்த Qல இருந்து ஒரு எலமெண்ட் வெளியே எடுத்தோம்னா ஸோ நம்ம சைஸ் வந்து கம்மியாகும். அதாவது நிறைய எலமெண்ட் ஆட் பண்ண சைஸ் வந்து க்ரோ ஆகும். ஸோ இதுதான் வந்து Q. இது என்ன பிரின்சிபல்ல ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் இல்லைன்னா வந்து லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்ற ஒரு பிரின்சிபல்ல வந்து ஒர்க் ஆகுது. அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா Qன்றது ஒரு கண்டெய்னர் மாதிரி ஃபீல் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்டா போடுற பாலை தான் நம்ம வந்து ஃபர்ஸ்டா எடுக்க முடியும். அதுதான் வந்து ஃபிஃபோ லாஜிக் சொல்லுவாங்க. லிஃபோ லாஜிக் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்டா போடுற பாலை ஃபர்ஸ்டா எடுக்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம வந்து எலமெண்ட் ஆட் பண்ணவும் முடியும், ரிமூவ் பண்ண முடியும். அதாவது இன்டெக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். ஸோ இதுல வந்து என்னென்ன கியூ இருக்குன்னு பாத்தீங்கன்னா பவுண்டட் கியூ, அன்பவுண்டட் கியூன்னு சொல்லுவாங்க. பவுண்டட் கியூனா என்னன்னா சைஸை வந்து நம்ம மென்ஷன் பண்ணிடுறது. இது லைக் ஃபிக்ஸ்டு அரே மாதிரி தான். இப்போ ஒரு 8ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டோம்னா நம்மளால வந்து அவ்வளவு எலமெண்ட் மட்டும் தான் நம்மளால வந்து ஆட் பண்ண முடியும். அதை தாண்டி நம்மளால எலமெண்ட் வந்து உள்ள போட முடியாது. அன்பவுண்டட் கியூனா சைஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்றதே இல்லை. ஸோ இப்போ எவ்வளவு எலமெண்ட் வேணாலும் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா டேட்டா டைப், வேரியபிள் நேம், அதுக்கப்புறமேட்டு இந்த பவுண்டட் கியூவோட சிம்பிள் போடணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஸோ ஸ்ட்ரிங் டேட்டா டைப், நெக்ஸ்ட் வந்து வேரியபிள் நேம். இங்க வந்து நான் வந்து கியூ மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ அன்பவுண்டட் கியூனா என்ன அர்த்தம், நம்ம வெறும் டாலர் மட்டும் போட்டிருந்தோம்னா வந்து அன்பவுண்டட் கியூ. இந்த மாதிரி சைஸை மென்ஷன் பண்றது எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி டாலர் போட்டு 255 இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவோம். ஏன்னா டாலர் போட்டா மட்டும் தான் நமக்கு தெரியாது கியூன்னு சொல்லிட்டு. ஸோ இதுல மொத்தம் எவ்வளவு எலமெண்ட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 256. அதாவது 0ல இருந்து 255னா நமக்கு வந்து 256 எலமெண்ட்ஸ் கரெக்ட்டுங்களா? ஸோ இது வந்து 256 எலமெண்ட்ஸ் தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். மோர் தென் 256 வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் இப்படி டிக்ளேர் மட்டும் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இன்ட் var1 இந்த மாதிரி டாலர் போட்டோம்னா இது வந்து ஒரு எம்டி கியூ. இதுல எந்த ஒரு எலமெண்ட்டுமே இல்லை அப்படின்னு ஒரு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிக்கலாம் நம்மளால. இப்போ நமக்கு ஏதாவது எலமெண்ட் நீங்க அசைன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் மாதிரி போட்டு இதுல வந்து நம்ம வேல்யூஸ் நம்ம கொடுத்துக்கலாம். இதுல வந்து நம்ம லிட்டரல்ஸ் யூஸ் பண்ணணும்னு நமக்கு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ லோக்கல் வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த லோக்கல் வேரியபிள் வச்சு இந்த லோக்கல் வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்றேன். இந்த கியூல இருந்து எப்படி அசைன் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இப்போ 0th இன்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூ அசைன் பண்ணணும்னா இந்த மாதிரி இன்டெக்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். 0th இன்டெக்ஸ். இப்போ லாஸ்ட் இன்டெக்ஸ் வேல்யூஸ் எனக்கு தெரியணும், அதாவது வேல்யூஸ் அசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க வந்து கவுண்ட் பண்ணி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது 0 1 2 3 4. ஸோ இது 4th இன்டெக்ஸ் வேல்யூ தான் லாஸ்ட் அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணலாம். பட் பெரிய கியூவா இருந்தா நமக்கு தெரியாது. கரெக்ட்டுங்களா? ஸோ அந்த மாதிரி இடத்துல இப்படி டாலர்னு போட்டாவே அது வந்து லாஸ்ட் எலமெண்ட்டை எடுத்துக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இன்டெக்ஸ்க்கு நீங்க வேல்யூஸ் கொடுக்கணும்னா இந்த மாதிரி டைரக்டா அந்த இன்டெக்ஸ் எடுத்து வேல்யூ பாஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கியூவை இன்னொரு கியூக்கு நம்ம காப்பி பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா இப்ப var2 வந்து நான் var1க்கு வந்து அசைன் பண்றேன். இப்போ var2ல இருக்கிற எல்லா வேல்யூஸுமே var1க்கு வந்து காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கியூ இருக்கு. அந்த கியூல வந்து லாஸ்டா ஏதாவது ஒரு எலமெண்ட் நீங்க ஆட் பண்ணணும் புதுசா அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் போட்டு லாஸ்டா 16 போட்டிருக்கேன். ஸோ 16ன்றது பாத்தீங்கன்னா இதுல லாஸ்டா வந்து ஆட் ஆகும். இதே ஃபர்ஸ்டா போட்டோம்னா ஃபர்ஸ்ட் இன்டெக்ஸ்ல வந்து நமக்கு ஆட் ஆகும். இப்போ நீங்க ஏதாவது ஒரு இன்டெக்ஸை நீங்க டெலிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிறேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் இன்டெக்ஸ் 0th இன்டெக்ஸ் டெலிட் பண்றதுக்காக இந்த மாதிரி 1 $$ போட்டோம்னா 0th இன்டெக்ஸ் டெலிட் ஆயிரும். இதே வந்து லாஸ்ட் இன்டெக்ஸ் டெலிட் பண்ணணும்னா $-1 போட்டோம்னா நமக்கு லாஸ்ட் இன்டெக்ஸ் வந்து டெலிட் ஆயிரும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ரெண்டுமே நான் டெலிட் பண்ணிருக்கேன். ஸோ 0th இன்டெக்ஸும் இங்க போயிடுச்சு,
இங்க லாஸ்ட் இண்டெக்ஸ் நமக்கு டெலிட் பண்ணியாச்சு. இப்போ டோட்டலா அந்த கியூல இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே டெலிட் பண்ணணும்னா இந்த மாதிரி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் மட்டும் போட்டா போதும், எல்லா எலமெண்ட்டுமே நமக்கு டெலிட் ஆகும். ஸோ இது எக்ஸாம்பிளோட பார்த்தா நமக்கு என்ன டீட்டெயிலா புரியும். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, மாடியூல் கியூ. இப்போ வந்து வேர் ஒன், இது வந்து பாத்தீங்கன்னா அன்பவுண்டட் கியூ, ஏன்னா இங்க சைஸ் மென்ஷன் பண்ணிட்டேன், இதுக்கு ஒரு வேல்யூஸ் நான் அசைன் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது பவுண்டட் கியூ, இதுக்கு வந்து நான் சைஸ் அசைன் பண்ணிருக்கேன். ஸோ 8ன்னு, ஸோ 8னா நமக்கு எவ்வளவு எலமெண்ட்ஸ் இருக்கும்னா 0 to 8 மொத்தம் 9 எலமெண்ட்ஸ் நம்ம வந்து இதுல இருந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ மோர் தென் 9 எலமெண்ட்ஸ் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் காப்பி பண்றேன். வேர் ஒன்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையுமே வேர் டூக்கு நான் காப்பி பண்ணிட்டேன். ஸோ அந்த வேர் டூ நான் டிஸ்பிளே பண்ணி பார்த்திருக்கேன். பாருங்க, இது வந்து வேர் ஒன்ல இந்த எலமெண்டா, இது அப்படியே வேர் டூக்கு நான் காப்பி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வேர் ஒன்ல கடைசி 60 அப்படின்ற ஒரு எலமெண்ட்டை நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். பாருங்க, இது வந்து நம்மளுடைய வேர் ஒன்ல கூடிய 50 வரைக்கும் நம்ம வேர் ஒன்ல இருந்துச்சு. ஸோ 16 சொல்லி நான் வந்து அட் எண்ட் ஆஃப் த கியூல வந்து நான் வந்து ஆட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 80 அப்படின்றத வந்து நான் பிகினிங்ல வந்து ஆட் பண்ணணும்னு நினைச்சுக்கிறேன். ஸோ அதனால ஃபர்ஸ்டா போட்டுட்டு ஸோ அதை டிஸ்பிளே பண்ணிருக்கேன். இங்க பாருங்க 80, இது வந்து பழசு. ஃபர்ஸ்ட் அந்த நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து 10 to 50 வரைக்கும் இருந்துச்சு. அப்புறம் நான் எண்ட்ல ஒன்று ஆட் பண்ணது. இப்போ வந்து நான் வந்து பிகினிங்ல ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் 0th இண்டெக்ஸை நான் எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படின்றதுக்காக லோக்கல் வேரியபிளுக்கு அசைன் பண்ணி காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் இண்டெக்ஸை வந்து நான் ஜேன்ற ஒரு வேல்யூக்கு நான் அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டும் பாத்தீங்கன்னா வேல்யூ கரெக்டா வருதான்னு பார்க்கலாம். 0 அப்படின்றப்ப நமக்கு என்ன வரும், இப்போ இதெல்லாம் நம்ம நிறைய ஆட் பண்ணியிருக்கிறோமா, ஸோ இது ரிசல்ட் வச்சே பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு ஃபைனலா வந்த ரிசல்ட். இதுல 0th இண்டெக்ஸ்ன்றது 80, கடைசி இண்டெக்ஸ்ன்றது 60. ஸோ அதுதான் ஐஎன்ஜேக்கு வந்து அசைன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வேர் டூக்கு வந்து நான் வேல்யூஸை சேஞ்ச் பண்றேன் 100ன்னு சொல்லிட்டு. ஸோ அதை நான் டிஸ்பிளே பண்ணி பார்த்திருக்கேன். இங்க பாருங்க, இது வந்து பழசு. இது வந்து 0th இண்டெக்ஸ், செகண்ட் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், இது செகண்ட் இண்டெக்ஸ். ஸோ செகண்ட் வந்து நமக்கு 20. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், அந்த செகண்ட் இண்டெக்ஸை நான் 100 சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ பாருங்க ரிசல்ட் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வேர் ஒன் $2 அப்படின்னா என்ன அர்த்தம், 0th இண்டெக்ஸையும் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸையும் நம்ம டெலிட் பண்றோம். இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திருப்போம். $1 அப்படின்னா என்ன அர்த்தம், 0th இண்டெக்ஸ் மட்டும் டெலிட் பண்ணிட்டோம். இதே 2 போட்டு நமக்கு என்ன ஆகும், 0 அண்ட் ஃபர்ஸ்ட் ரெண்டுமே வந்து நம்ம டெலிட் பண்ற மாதிரி. ஸோ நான் ரெண்டுமே டெலிட் பண்ணிட்டேன். ஸோ அப்ப ரிசல்ட் நமக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 0th இண்டெக்ஸையும் இந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸையும் டெலிட் பண்ணிட்டேன். அப்ப நமக்கு என்ன வரும், 100, 30, 40, 50, 60. கரெக்டுங்களா? நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா நான் கடைசி எலமெண்ட்டையும் சேர்த்து நான் டெலிட் பண்றேன். இது வந்து ஃபர்ஸ்ட் 0த்தும் ஃபர்ஸ்ட்டும் நான் டெலிட் பண்ணிட்டேன். இங்க வந்து லாஸ்ட் இண்டெக்ஸை நான் டெலிட் பண்றேன். ஸோ லாஸ்ட் நமக்கு 60. ஸோ 60 டெலிட் பண்ணிட்டோம்னா நமக்கு ரிமைனிங் வந்து இந்த 4 எலமெண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் எல்லா எலமெண்ட்டுமே டெலிட் பண்றேன். ஸோ அதனால வெறும் எம்டியா ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட் மட்டும் போட்டு பார்த்திருக்கேன். ஸோ நமக்கு எல்லா எலமெண்ட்டும் டெலிட் ஆயிடுச்சு. இதுல எந்த ஒரு எலமெண்ட்டுமே நமக்கு கிடையாது. இப்போ வந்து வேர் டூ எடுத்துக்கோங்க. இந்த வேர் டூ இதுல வந்து ஆல்ரெடி நான் வந்து வேர் ஒன்னை காப்பி பண்ணி வச்சிருக்கேன். கரெக்ட்டுங்களா? எவ்வளவு எலமெண்ட் இருக்குது, 5 எலமெண்ட்ஸ். இந்த எலமெண்ட்ஸ் நான் காப்பி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அதை தாண்டி ஒரு 5 எலமெண்ட்ஸ் இன்னும் நான் ஆட் பண்றேன் அட் எண்ட்ல. கரெக்ட்டுங்களா? ஸோ எண்ட்ல 5 எலமெண்ட்ஸ் ஆட் பண்றேன். மொத்தமா அதோட கெப்பாசிட்டி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 9 எலமெண்ட்ஸ் தான் நம்மளால வந்து இந்த கியூக்குள்ள யூஸ் பண்ண முடியும். ஸோ மோர் தென் 9 எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வார்னிங் வரும். ஸோ இந்த 100ன்றது ஒரு எக்ஸஸ் ஆன ஒரு எலமெண்ட், இந்த மாதிரி வந்து கியூ வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுது பியாண்ட் 9 ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு வார்னிங் வரும். தென் அதுக்கப்புறம் நான் அதில் பிரிண்ட் போட்டிருந்தேன். ஸோ அதை பிரிண்ட் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்க. அதில் எல்லாம் நம்ம போட்ட எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த 100 மட்டும் வரல. ஏன்னா வந்து நம்ம கியூ வந்து 9 தான் கெப்பாசிட்டி, 9 எலமெண்ட் தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ மோர் தென் 9 எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து வார்னிங் வந்துட்டு அந்த மோர் தென் இருக்கிற அந்த எலமெண்ட்டை கட் பண்ணிடும். ஓகேங்களா? இதுதான் வந்து கியூ. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கியூ மெத்தட்ஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா சைஸ் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல எவ்வளவு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். சப்போஸ் கியூ வந்து எம்டியா இருந்தா 0ன்னு சொல்லி நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இன்சர்ட் அப்படின்னு என்னன்னா நம்ம ஏதாவது ஒரு கியூல வந்து ஏதாவது ஒரு பொசிஷன் வந்து நீங்க எலமெண்ட் ஏதாவது இன்சர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது என்ன இன்டெக்ஸ் என்ன வேல்யூன்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம்னா இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ டெலிட் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டல் கியூவும் டெலிட் பண்ணலாம். இல்ல நீங்க ஒரு இன்டெக்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணீங்கன்னா அந்த இன்டெக்ஸை மட்டும் நம்ம வந்து டெலிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாப் ஃப்ரெண்ட் என்னன்னா இப்ப நீங்க கியூல வந்து ஒரு எலமெண்ட் நீங்க போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பாப் ஃப்ரெண்ட் புஷ்ன்றது பாத்தீங்கன்னா எலமெண்ட்டை உள்ள போடுறது, பாப்ன்றது வந்து உள்ள இருந்து எலமெண்ட்டை வெளியே எடுக்கிறது. ஓகேங்களா? நீங்க இன்டெக்ஸ் யூஸ் பண்ணியும் எலமெண்ட்டை வெளியே எடுக்கலாம். இந்த மாதிரி இன்பில்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து எலமெண்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணலாம். பாப் ஃப்ரெண்ட்னா இப்போ ஒரு கண்டெய்னர் சொன்னேன். ஸோ கண்டெய்னர்ல
மேல இருந்து நம்ம ஹெட்ல இருந்து நம்ம வந்து எலமெண்ட்டை வெளியே எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா பாப் ஃப்ரண்ட் யூஸ் பண்ணலாம். இல்ல நான் கீழ இருந்து கண்டெய்னர் கடைசியில இருந்து நான் எலமெண்ட்டை வெளியே எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா பாப் பேக் யூஸ் பண்ணலாம். இதே புஷ் ஃப்ரண்ட் அப்படின்னு என்னன்னா இப்ப எலமெண்ட்டை உள்ள போடுறது, புஷ்ன்னு உள்ள போடுறது, உள்ள தள்ளுறது. ஸோ புஷ் ஃப்ரண்ட் அப்படின்னா என்னன்னா மேல இருந்து, அதாவது கண்டெய்னர் ஹெட்ல இருந்து நம்ம எலமெண்ட்டை உள்ள தள்ளுறது. புஷ் பேக்னா நம்ம கண்டெய்னருடைய அடியில இருந்து நம்ம எலமெண்ட்டை வெளியே எடுக்கிறது. ஷஃபிள் அப்படின்னு என்னன்னா மிக்ஸ் பண்றது, உள்ள கூடிய எலமெண்ட்டை வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸை மிக்ஸ் பண்றது. ஸோ அதை வந்து ஷஃபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நான் Q1 சொல்லி ஒரு அன்பவுண்டட் Q கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுல வந்து ஒரு 5 எலமெண்ட் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ சைஸ் பார்க்குறோம். சைஸ் ஆஃப் த Qன்னு போட்டு சைஸ்ன்றது இன்பில்ட் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது எவ்வளோன்னு பிரிண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க, 5. கரெக்ட்டுங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே பிரிண்ட் பண்ணி பார்க்கணுன்றதுக்காக இந்த டிஸ்பிளே போட்டிருக்கேன். நமக்கு என்னது 1 2 3 4 5. கரெக்ட்டுங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இப்போ இன்செர்ட் பண்றேன். என்னன்னா செகண்ட் இன்டெக்ஸ்ல நான் 80 அப்படின்ற ஒரு வேல்யூவை வந்து நான் இன்செர்ட் பண்றேன். இப்போ பாருங்க செகண்ட் இன்டெக்ஸ் இது 0 1 2. செகண்ட் இன்டெக்ஸ்ல நான் வந்து 80ன்ற ஒரு வேல்யூ வந்து இன்செர்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து இன்செர்ட்ன்ற ஒரு இன்பில்ட் மெத்தட்னு யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா புஷ் ஃப்ரண்ட் அப்படின்னா என்ன, கண்டெய்னருடைய எக்ஸாம்பிளுக்கு ஒரு கண்டெய்னர் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டெய்னருடைய மேல வந்து 10ன்னு சொல்லி உள்ள வந்து நான் புஷ் பண்றேன். ஓகேங்களா? அப்போ புஷ் பண்ணா பாருங்க ரிசல்ட் பாருங்க 10. மீதி ரிமைனிங் கூட வேல்யூஸ், அதாவது ஃப்ரண்ட்ல தான் நமக்கு புஷ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் மறுபடியும் 20ன்னு சொல்லி புஷ் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ரிசல்ட் பாருங்க 20. ஃபர்ஸ்ட்ல நம்ம புஷ் பண்றோம் இல்லைங்க, ஹெட்ல தானே புஷ், ஃப்ரண்ட்ன்றப்ப மேல. ஸோ ஃபர்ஸ்ட் அதுதான் ஃபர்ஸ்ட் எலமெண்டா நமக்கு வரும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா புஷ் பேக், அதாவது புஷ் பேக்னா கீழ இருந்து நான் புஷ் பண்றேன். ஓகேங்களா? அது எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 18 சொல்லி புஷ் பண்ணியிருக்கேன். ஸோ புஷ் பேக் அப்படின்றது பாத்தீங்கன்னா கடைசியில 80. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் 19 சொல்லி புஷ் பேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து 19 சொல்லி புஷ் ஆயிருக்கு. கரெக்டுங்களா? பேக்ல வந்து புஷ் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து நான் பாப் பண்ண போறேன். பாப் ஃப்ரண்ட் அதை வந்து பாப் பண்ணி, பாப்னா வெளியே எடுக்கிறோம், எடுத்து ஒரு இதுக்கு அசைன் பண்ணிக்கிறோம் நம்ம. ஸோ இங்க வந்து ஐக்குன்னு அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ Q1 டாட் அதுக்கப்புறம் அந்த இன்பில்ட் மெத்தட் நம்ம போடணும் எப்பயுமே. ஸோ பாப் ஃப்ரண்ட்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை நம்ம வந்து வெளியே எடுக்கிறோம். ஸோ இதுதான் வந்து இது வரைக்கும் புஷ் பண்ணோம், இதுல இருந்து பாப் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்ன 20. ஸோ 20ன்றது நமக்கு வெளியே போயிடுச்சு. ஓகேங்களா? ஐக்கு நம்ம அசைன் பண்ணிட்டோம். இப்போ வந்து பாப் பேக் அப்படின்னா என்ன அர்த்தம், கண்டெய்னருடைய கடைசியில இருந்து நம்ம என்ன பண்றோம், அந்த எலமெண்ட்டை வெளியே எடுக்கிறோம். அதை எடுத்து ஐக்கு நான் அசைன் பண்றேன். ஸோ இதுல வந்து கடைசி எலமெண்ட் என்ன 90. ஸோ 90 வந்து நான் ஐக்கு அசைன் பண்ணிடுறேன். ஸோ ரிமைனிங் இருக்குது, அதாவது இந்த புஷ் பேக் புஷ் ஃப்ரண்ட் இது எல்லாமே என்னதுன்னா கியூல ஒன்று தள்ளுறது, இல்லை கியூல இருந்து வெளியே எடுக்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெலிட், அதாவது 5th இன்டெக்ஸை மட்டும் நான் டெலிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இருக்கேன். ஸோ அப்போ டெலிட் பண்ணா நமக்கு எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல 5th இன்டெக்ஸ் என்ன, இது வந்து 0, இது வந்து 1, இது 2, இது 3, இது 4, இது 5. ஸோ 5th இன்டெக்ஸ்ன்றது 4. இதை மட்டும் நான் டெலிட் பண்றேன். ஸோ டெலிட் பண்ணா நமக்கு ரிசல்ட்ல பாருங்க 4ன்றதே வரல. கரெக்ட்டுங்களா? ஸோ இதுதான் வந்து பர்டிகுலரா ஒரு இன்டெக்ஸை நீங்க டெலிட் பண்ணணும் எப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து டோட்டலா டெலிட் பண்றேன். இங்க வந்து எந்த ஒரு இன்டெக்ஸும் நான் கொடுக்கல. ஸோ அப்ப நமக்கு எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா எம்டியான ஒரு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் தான் வருது. எல்லா எலமெண்ட்டுமே டெலிட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கியூ மெத்தட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா கியூல வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணலாம், அரே யூஸ் பண்ணலாம். ஸோ டிஃப்ரெண்டான இந்த யூசர் டிஃபைன் டேட்டா டைப்லாம் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இங்க வந்து ஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஒரு யூசர் டிஃபைன் டேட்டா டைப்பை யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம வந்து கியூவை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத காட்டியிருக்கேன். ஸோ டைப் டெஃப், ஸோ ஸ்ட்ரக்சர், ஸோ நான் இங்க என்ன ஸ்ட்ரிங் ஸ்டூடெண்ட் நேம், இன்ட் ரோல் நம்பர், இன்ட் மார்க். ஸோ இங்க வந்து ஒரு அரே யூஸ் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? இது வந்து std_detail கொடுத்துட்டு இதை வந்து நான் கியூவா கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ Q1 Q2ன்னு சொல்லி 2 கியூ நான் கிரியேட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் Q1ல பாத்தீங்கன்னா புஷ் பேக் பண்றேன், அதாவது பின்னாடி இருந்து ஒரு கண்டெய்னர்னா அதுல பின்னாடி இருந்து நம்ம வந்து நம்மளோட எலமெண்ட்டை வந்து தள்ளுறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன ஸ்ட்ரிங் ஸ்டூடெண்ட் நேம்ங்களா, ஸ்டூடெண்ட் நேம் என்ன கதிர். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணதுனால டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ரோல் நம்பரு, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்க். ஸோ மார்க்ன்றது அரே நான் 5 எலமெண்ட் இங்க யூஸ் பண்ணிக்கிறேன், நீங்க எவ்வளவு எலமெண்ட் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து லிட்டரல்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் போட்டு இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து நான் பாஸ் பண்ணிருக்கேன். நீ அடுத்த புஷ் பேக் பண்ணி நெக்ஸ்ட் இன்னொரு வேல்யூஸ் நான் வந்து பாஸ் பண்ணிருக்கேன். இது வந்து நான் Q1 Q2ன்னு சொல்லி 2 கியூ எடுத்திருக்கேன். ஸோ 2 கியூக்குமே பாத்தீங்கன்னா ஒரே வேல்யூஸ் தான் பாஸ் பண்ணிருக்கேன். ஏன் அப்படின்னா புஷ் பேக் பண்ணா எப்படி இருக்கும், புஷ் ஃப்ரண்ட் பண்ணா நமக்கு எப்படி இருக்கும், அதாவது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு காட்டுறதுக்காக
நான் 2 கியூ கிரியேட் பண்ணி 2க்குமே ஒரே வேல்யூஸ் தான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 2ஓட டிஸ்பிளேவும் இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா புஷ் பேக். ஸோ புஷ் பேக்னா நம்ம பின்னாடி இருந்து தள்ளுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வருது கதிர், அதுக்கப்புறம் வந்து நமக்கு என்ன வேலன், அதாவது இங்க ஃபர்ஸ்ட் கதிர் வேலன் இந்த ஆர்டர் அப்படியே ஃபாலோ பண்ணிருக்கு புஷ் பேக். இதே வந்து புஷ் ஃப்ரண்ட் கொடுத்தா ஃபர்ஸ்ட் வேலன் வருது, அதுக்கப்புறம் தான் நமக்கு கதிர் வருது. ஸோ புஷ் பேக் பண்ணோம்னா புஷ் ஃப்ரண்ட் பண்ணா நமக்கு ஆர்டர் எப்படி வரும் அப்படின்ற ஒரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.